ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இது பண்டிகை காலம் இல்லையா? அது கிறிஸ்மஸ் பண்டிகை காலம். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே குடில் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். எல்லாரும் அதை தான் செய்வோம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை குடில் போடணும் அப்படின்னு. அதுவும் ரொம்ப எளிமையான குடில் போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ரொம்ப அலங்காரம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செயற்கையாக நம்ம செய்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஜீசஸ் பிறந்ததே ரொம்ப எளிமையான ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். அதனால் பெரிய பெரிய கட்டடம் அப்படிலாம் நம்ம செய்கிறத விட அவர் எப்படி உண்மையிலுமே ரொம்ப எளிமையாக பிறந்தாரோ அதே மாதிரி எளிமையாகவே நம்ம குடில் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தெர்மாக்குள்ளே இப்படி ஒரு குடில் நான் மாடல் பார்த்தேன். சரி, இது நல்லா இருக்கே, இப்படி செய்யலாம் அப்படின்னு இது என்னுடைய முயற்சி. அதனால் ஒரு தெர்மாக்குள் ஷீட்டில் அந்த ஷேப்பில் நான் வெட்டி இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த குடில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பழைய காலத்தில் இடிஞ்சு போன ஒரு சுவர்கள் மத்தியில், இடிஞ்சு போன கட்டடத்தில் ஜீசஸ்க்கு ஒரு அயலாருடைய ஒரு மாட்டுத்தொழுவம் தானே கிடச்சது. மாட்டுத்தொழுவம் அது எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். அதுவும் உடஞ்சி, சுவரெல்லாம் உடஞ்சி உத்தரத்தோடு தொங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு எளிமையான குடில் தான் எங்கள் வீட்டு குடில். அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். தெர்மாக்குள்ளே கட் பண்ணி 2 பக்கம் 3 பக்கம் சுவர் இருக்கிற மாதிரி ஆங்காங்கே உடஞ்சிருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் இடையில கொஞ்சம் லைட்டாக கலரு அப்படியெல்லாம் போட்டு தான் நான் இதை பண்ணினேன். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஒரு 1 ஹவரில் நான் இதை என்னுடைய குடியில் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்காக நான் எல்லாமே ஃபஸ்ட்லேயே பிளான் பண்ணி நிறைய நேரம் செலவு பண்ணாமல் அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் திட்டமிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தெர்மாக்குள்ளேயே இப்படி ஊதுபத்தியை வச்சு கொஞ்சம் மெல்ட்டு பண்ணிவிட்டு அங்கங்கே சுவர், அதாவது பலஸ்டீனில் இந்த கட்டடம் யூத நாட்டில் இப்படி தான் இருக்கும். எல்லாமே கற்கட்டடங்களாக தான் இருக்கும். நம்மளை மாதிரி செங்கல் சுவர் வச்சு பூசி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, இருக்காது கட்டடம். இந்த மாதிரி கற்கட்டடங்கள் தான். அதனால தான் இதை லேசாக மெல்ட்டு பண்ணி அந்த கல் அமைப்பு வர மாதிரி வச்சுட்டு லைட்டாக இதில் இப்போ தண்ணி போட்டு அந்த ப்ரஷ்ஷில் எல்லா இடத்தையும் நான் ஈரமாக்கிக்கிறேன். ஈரமாக்குறது எதுக்காக அப்படின்னா, நல்லா அந்த நம்ம அடுத்து செய்ய போகிற கலர் அதில் பிடிச்சிக்கும். அதுக்காக எல்லா பக்கமும் ப்ரஷ்ஷில் லைட்டாக தண்ணி வச்சுட்டு இப்போ நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த பவுடர் எடுத்துருக்கிறேன். அதை தண்ணியில் நல்லா திக்காலாம் கலக்காமல் தண்ணியாக கலக்கிட்டு இப்போ இது எல்லாத்துலேயுமே நான் எல்லா சர்ஃபேஸ்லேயுமே அடிக்கிறேன். இப்படி அடிக்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் ஒரு போல் ஈக்குவலாக அந்த பேஸ்ட் அப்படி பட்டு கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும், பார்க்குறதுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அது மேலேயே நான் ப்ரௌன் கலரில் அந்த வாட்டர் கலரை மிக்ஸ் பண்ணி அந்த சுவர்கள் தோற்றம் வர்றதுக்காக இது மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப திக்காக தெரியுது அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே தண்ணி தொட்டு உண்மையாகவே ஒரு சுவர் அப்படின்னா அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எல்லா பக்கத்துலேயுமே நான் இந்த ப்ரௌன் கலரை அடிச்சிட்ருக்கேன். இடையில லைட் கலராக தண்ணி தொட்டே அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த சுவரை வேறுபடுத்தி காமிச்சிருக்கேன். அங்கங்கே இந்த உடஞ்ச கற்கள், இந்த ப்ரௌன் கலரில் தெரிகிற டாட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா அந்த உடஞ்சி போன சுவரில் அங்கங்கே தெரியக்கூடிய கற்கள். நமக்கு பார்க்குறதுக்கு கட்டடம் அப்படி தானே இருக்கும். உடஞ்சி போன கட்டடம் ரொம்ப செழுமையாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்காது இல்லையா? அதனால் இது மாதிரி செஞ்சுருக்கிறேன். அங்கங்கே கலர் நல்லா தெரிகிற மாதிரியும், சில இடங்களில் லைட்டாக தெரிகிற மாதிரியும், அதுக்கப்புறம் துணியை வச்சு எல்லா இடமும் ஈக்குவலாக தெரிகிற மாதிரி துணியை வச்சு நான் கிளியர் பண்ணுறேன். எதுக்கு நம்ம காட்டன் வச்சுக்கலாம், அல்லது தெர்மாக்குள்ளேயே வச்சு கூட நம்ம லேசாக அதை தொடச்சி எடுத்துக்கலாம்.
முடிச்சுக்கலாம். இந்த ஓரம்லாம் பாருங்களேன், விட்டு 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 தெரிகிறது எல்லாம் அந்த உடஞ்சதை காமிக்கக்கூடியது தான். நல்ல பில்டிங்கில் ஜீசஸ் பிறக்கலைல்ல, அவர் எளிமையை தேர்ந்துக்கிட்டதுனால எல்லாமே அவருக்கு எளிமையாகவே போச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன குச்சிகளை வச்சு இதில் நான் செருகிறேன். இது என்ன அப்படின்னா, உடஞ்சி போன உத்திரங்கள். மாட்டுத் தொழுவத்தில் அங்கங்கே கம்பு அதெல்லாம் உடஞ்சி போய் தானே இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு கதவு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன், சின்ன சின்ன அட்டைகளை வச்சு. நான் செஞ்சுருக்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆகிற பொருள்கள் தான், ஒரு காஸ்ட்லியான எந்த திங்ஸுமே அதில் கிடையாது. தீவன தொட்டில் அது எல்லாமே சின்ன சின்ன பொருள்கள் தான். ஒரு சின்ன வீடு பக்கத்தில், ஒரு குடிசை வீடு சின்னதாக இருக்கிற மாதிரி, ஒரு கிணறு, இதெல்லாம் அந்த வேஸ்ட்டாக போன அந்த அட்டைகள், சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா சும்மா அந்த சுவர் மேலே கொடிகள், பல செடிகள் வளர்ந்து பாலடைஞ்சு போய் தானே கிடந்திருக்கும், அதை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான கொடி. இப்போ அதுக்கு முன்னால் நான் வெந்தயத்தை இந்த மணல் கொட்டி பரப்பி முளைக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த விலங்குகள் சாப்பிட்றதுக்கான தீவனம். அடுத்து அப்படியே இந்த பேபி ஜீசஸை வச்சு சூசையப்பர் மாதாலாம் வச்சு பக்கத்தில் அந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, ஞானிகள் அவங்க ஜீசஸை பார்க்க வர்ற மாதிரியாக வச்சுருக்கிறேன். அந்த ஒரு பாதை, கற்கள், மண், மணல் இதெல்லாம் போட்டு அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது தொழுவம் இல்லையா, ஆடுகள் தனியாக மாடு தனியாக அப்படியெல்லாம் அந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சு செஞ்சுருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கூட நான் செஞ்சது தான். கம்பியை வளைச்சி இந்த க்ரீன் கலர் பேப்பரை சுற்றி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படி செஞ்சு வச்சுருக்கிறேன். நடுவில் நல்லா பாதையெல்லாம் போட்டு கல்லெல்லாம் பரப்பி நடப்பாதை மாதிரி போட்டு இயற்கையாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லுங்கள். ஏதோ என்னுடைய கற்பனையில் எழுந்தது. அழகுபடுத்த வேண்டாம், சீரியல் லைட்லாம் போட வேண்டான்னு நினச்சேன். ஆனாலும் நைட் நேரத்தில் இந்த சீரியல் லைட் மட்டுமாவது ஜீசஸுக்கு வெளிச்சம் வேணும்ல, இருட்டாக இருக்கக்கூடாது குடியில் அப்படின்றதுக்காக. அப்போல்லாம் சிம்னி விளக்கு கூட இருந்திருக்காது,